எத்தனை வகையாட்டு மூளை வறுவல் பண்ணாலும், ஒரு முறை இந்த ஆட்டுக்கால் மூளை வறுவல் பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு செம்ம தாறுமாறு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில மூளைய எடுத்து அது கூடவே உப்பும், மஞ்சளும் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு இந்த மாதிரி கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்ணி ஒரு பக்கத்தில எடுத்து வைப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் நல்லெண்ணெயும் போட்டுட்டு, கூடவே ஒரு உள்ளிய அரிஞ்சு போட்டுட்டு, உப்பும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். அந்த உள்ளிக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவு வதக்கி விட்டுட்டு, அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு ஏற்ப 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். நாங்க காரத்துக்கு குழந்தைகளுக்கு குடுக்கனால 1/4 டீஸ்பூனே போதுமான அளவு. அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர் மாறும். எல்லா மசாலா எல்லாம் ஒரு பக்கமா தனியா வந்துட்டு, உள்ளி எல்லாம் வதங்கி வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தணும். நாங்க 4 மூளைக்கு 1 முட்டை எடுத்திருக்கோம். ஆனா முட்டை கொஞ்சம் கூடுதலா போட்டா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஆனா 4 மூளைக்கு 1 முட்டை பரவால்ல. இத போட்டு நல்லா வதக்கணும். நம்ம முட்டைக்கு தனியா பொடி மாஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவு நல்லா வதக்கி எடுத்து ஒரு பக்கத்துல வெயிட்டிங்ல வைப்போம். இப்போ முட்டை நல்லா வதங்கிச்சு. அது கூடவே நம்ம வேக வச்சிருக்க அந்த மூளைய தூக்கி அதுக்கு கூட போட்டு நல்லா கிளறணும். கிளறி விட்டுட்டு அந்த உப்பு, மசாலா எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிட்டு, மூளைய ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்ப கிளறி விடும்போது முட்டையும், மூளையும், மசாலா எல்லாம் ஒரு பக்கமா பிரிஞ்சு கரெக்ட்டா அந்த பக்குவமான கன்சிஸ்டன்சில வரும். அதுவரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்துட்டு, ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணா செம டேஸ்ட்டா தாறுமாறா இருக்கும். இந்த ரெசிபிய மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்ப ட்ரை பண்ணா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா, நம்ம டிட்டோ டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல சப்போர்ட் பண்ணுங்க.